ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, யாருக்கும் இந்த அப்பன் பழனி முருகன் தேடி போய் குறி சொல்லி நீ பார்த்துருக்கியா? என்ன தேடி வேணும்னா எல்லாரும் திருச்செந்தூருக்கும் பழனூருக்கும் ஓடி ஓடி வருவாங்களே தவிர நான் யாரை தேடியும் யார் வீட்டுக்கும் போனது கிடையாது. ஆனால் இன்னைக்கு என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை நல்லா இல்லை, உன் மனசு சரியில்லை, நிறைய கஷ்டங்களையும் கவலைகளையும் தூக்கி சுமந்து வருத்தப்படுறதால உன் வாழ்க்கையை அழகாக்கணும், உன் எதிர்காலத்தை சிறப்பாக்கணும் முடிவு எடுத்துட்டு தான் நான் உனக்காக குறி சொல்ல உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தின் மறு உருவமாக இருக்கும் இந்த அப்பன் முருகனை தட்டி விட்டுறாத. நம்பிக்கையோட நான் சொல்கிறத முழுசாக கேட்டினா உன் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். உன்னை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் இப்போ மீண்டும் உன்னிடமே வந்து சேரும்படி நான் செய்கிறேன். உன் மன பாரத்தை எல்லாம் குறைச்சி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க நான் தயாராக இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் செல்வ செழிப்பான நிம்மதியான சந்தோஷமான நீ விரும்பி கேட்ட வாழ்க்கையை நான் உனக்கு அருள போகிறேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவேன். எதிர்காலத்தை பற்றிய கவலையோ வாழ்க்கை எப்படி வாழ போகிறோம் சமாளிக்க போகிறோம்ன்ற பயமோ உனக்கு வேண்டாம். நான் உன் கூடவே தானே இருக்கேன். என் வேலும் மயிலும் கூட உனக்கு துணையாகவே தான் இருக்குது. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதைத்தான் நீ எதிர்பார்ப்பதை போல நான் சிறப்பாகவே நடத்தி கொடுப்பேனே தவிர எந்த விதத்திலும் நான் உனக்கு கஷ்டங்களையோ கவலைகளையோ ஏமாற்றத்தையோ தோல்விகளையோ கொடுக்க மாட்டேன்னு செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ பார்க்காத கஷ்டம் கிடையாது, சந்திக்காத பிரச்சனைகளும் கிடையாது. எத்தனையோ கஷ்டங்களை நீ தாண்டி வந்துட்ட. இப்போதும் உன் மனக்கவலையிலிருந்து மீண்டு வர தயாராகு. உன் நினைவுக்குள் நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எந்த பயமும் உனக்கு வேண்டாம். உன்னை சுற்றி எல்லா திசைகளிலும் உனக்கு பாதுகாவலாக நான் இருப்பேன். இனி எல்லாமே சரியாக நடந்து உன் வாழ்க்கையே தீபம் போல பிரகாசிக்க போகுது. என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் கஷ்டங்களை எல்லாம் என்கிட்ட சொல்லி கண்ணீர் வடித்த உனக்கு உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். எதை எப்படி சமாளித்து சரி செய்யணுன்ற வித்தைகளையும் நானே உனக்கு புரிய வைக்கிறேன். உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்தும் மனிதர்களை நினச்சி நீ கலங்க வேண்டாம். எல்லாமும் கூடிய சீக்கிரம் உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நான் நடத்தி தருவேன். உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்லமே. மற்றவங்க உன்னை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கும் போது ஒதுங்கி இருக்க நீ தயாராயிரு. கடல் அலைகளில் ஒதுங்கும் குப்பையாக இல்லை, சீறி வரும் அலையாக நீ பாஞ்சு வாழணும். பாஞ்சு உனக்கான லட்சியத்தை எட்டி பிடிச்சு வாழ்க்கையை ஜெயிச்சு நிற்கணும். யாராவது உன்னை அவமானப்படுத்தும் போதும் தள்ளித்து பேசும்போதும், அதாவது உன்னை தள்ளி விட்டு கீழே தாழ்த்தி பேசும்போதும் நீ தலை குனிஞ்சு நிற்காதே. நெஞ்சை நிமித்தி நேர்மையாக நில்லு. அவ்வளவு சுலபமாக மற்றவங்க உனக்கு தள்ளி விடவும் அடுத்தவங்க உன்னை தோற்கடிக்கவும் தாழ்த்தி பேசவும் இந்த அப்பன் முருகன் விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் வரும்ன்ற நம்பிக்கையோட இரு. உன் லட்சியத்தை அடைவதில் நீ உறுதியாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் உனக்கான வெற்றிகளை கொடுத்தே தீருவேன். உன் நேரத்தையும் காலத்தையும் நீ சரியாக உபயோகப்படுத்து. நம்பிக்கையோடும் கவனத்தோடும் நீ செய்யும் வேலைகளில் எல்லாம் நான் நிச்சயம் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். சாதிக்க துடிக்கும் மனநிலையோடு வாழும் உனக்கு இனி எந்த சோகமும் தோல்விகளும் வேண்டாம். சோதனைகளை தாண்டி உனக்கான வெற்றியை நான் உருவாக்கி கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு இரு. எந்த விஷயத்தை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தியோ அது எல்லாத்தையும் கடந்து நீ வந்துட்ட. இனிமேலும் உன் வாழ்க்கையில் வேதனைக்கும் சோதனைக்கும் இடமே இல்லை. உனக்கான நல்லதை எல்லாம் நானே நடத்தி கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் மனம் குழம்பாதே. யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போட்டு தாமதமாக்கி கடைசியில் தோற்றதெல்லாம் போதும். இனிமேலும் எந்த விதத்திலும் நீ தோற்று போகக்கூடாது. எல்லாத்தையும் ரொம்ப யோசித்து மனசை போட்டு குழப்பிக்காம ஒரு வேலையை நல்லா சரியாக யோசித்து சீக்கிரமே ஒரு நல்ல முடிவாக நீ எடுக்கணும் என் செல்லவே.
என் அருளால் உனக்குள்ள தெளிவான எண்ணங்களை நான் உருவாக்கி உன் வாழ்க்கையிலையும் வேலையிலையும் வெற்றியை கொடுக்க போகிறேன். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். நீ என்கிட்ட சொன்னதையெல்லாம் சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கு ஒளியேற்றி தீபமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் அமைதியை கொடுத்து உன்னையும் அழகாக நிம்மதியாக நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. நீ நலமோடும் பலமோடும் மிக மகிழ்ச்சியோடும் வாழ போற. நீ நினைச்சது அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரப்போகுது. உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன் மன கவலையையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களை நினச்சி பயப்படாதே. வாழ்க்கைனா ஏற்ற இறக்கம், மேடு பள்ளம், இன்பம் துன்பம், உயர்வு தாழ்வுன்னு அனைத்தும் வரும். அத்தனையும் தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கேன். பொறுமையாக நீ இரு. பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையை நான் பொக்கிஷமாக ஆக்கி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. நல்ல குணம் கொண்ட உன்னை கூடிய சீக்கிரம் எல்லாரும் புரிந்து கொள்ளும் நேரம் வரும். பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை நான் அனைவருக்கும் புரிய வைக்கிறேன். உன் விதி இப்படிதான்னு சொன்னவங்க கிட்டலாம் நீ சத்தமாக போய் சொல்ல வேண்டியது, என் கூட இருப்பது என் அப்பன் முருகன், அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு நல்லதை செஞ்சு கொடுத்துருவாரு, என் விதியை மாற்றி அமைச்சு எனக்கான வெற்றியை கொடுப்பாருன்னு சொல்லு. நிச்சயமா நான் உன்னை புகழின் உச்சிக்கே கொண்டு செல்வேன். என்ன நடந்தாலும் கலங்காதே. யாரெல்லாம் உனக்கு கெட்டது செய்யணும்னு நினச்சி உனக்கு எதிராக கெட்டதை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை தாண்டி அனைத்தையும் உனக்கு நல்லதாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அதை உனக்கு ஆதரவாக சாதகமாக உன் அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுப்பேன். நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. உன் மன வருத்தத்தை போக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர நான் இருக்கேன் என் செல்லமே. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இறங்கி போகிறானோ, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறானோ, தோற்று போகிறானோ, அதே அளவுக்கு ஏறுமுகம் வரும். அதே அளவுக்கு வெற்றி பெறுவான். வாழ்க்கையில் உயர்ந்தும் நிற்பான், ஏற்றம் வரும். நீ என்கிட்ட உன் மனக்குறைகளை எல்லாம் கொட்டி தீர்த்து விட்டாய் அல்லவா? கவலைப்படாத. உன் மனவேதனை எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். இப்பொழுது நீ அனுபவிக்கிற வாழ்க்கை நரக வேதனையாக இருக்கேன்னு வருந்தாதே. உன் மனக்குமுறலை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். உன் கர்மாவின் தீவிரத்தை குறைச்சி கஷ்டத்தை போக்கி உனக்கு நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல காலம் ஆரம்பமாகும். அது வரைக்கும் பொறுமையாக இரு. என் மேலே முழு நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு இனிமேலும் கண்ணீரை வரவழைக்க விட மாட்டேன். கூடிய சீக்கிரமே உனக்கான ராஜ யோக காலம் ஆரம்பமாக போகுது. நீ எப்போதோ செஞ்ச தப்புக்கும் கர்ம வினைக்கும் சேர்த்து தானே இப்போது தண்டனை அனுபவிக்கிற. இதோ உன் பாவமெல்லாம் போய் உன் வாழ்க்கையில் புண்ணியங்கள் வந்து சேரும்படி உன் அப்பன் முருகன் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். உனக்கு உண்மையான உறவாக உன் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பேன் என் செல்லமே. எந்த விஷயமும் இனி எந்த விதத்திலும் உன்னை பாதிக்காத அளவுக்கு உனக்கான நல்லதை நான் செய்ய போகிறேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. உன் மனசின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோ. துஷ்டர்களிடமும் துரோகிகளிடமும் எதையும் நிரூபிக்க முயற்சி செஞ்சு வாதாட வேண்டாம். சண்டை போடாமல் அமைதியாக நீ பொறுமையாக இருக்கும்போது நானே உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏதாவது ஒரு வழியில் நான் வந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுத்தே தீருவேன். உன்னை சுற்றி இருந்துக்கிட்டு உன்னை அழிக்க நினைக்கும் மனிதர்களை தாண்டி உன் வாழ்வில் இருக்கும் இருளை போக்கி ஒளியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? கண்டிப்பாக என்னுடைய இந்த பதிவை நீ கேட்கும்போது உனக்குள்ள நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கையை நீ இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும்போது அதன் மூலமாக இன்னுமே கூட உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை தரவும் உன்னை உயர்த்தவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் என் அருளால் நீ மன அமைதியோட மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழத்தான் போகிற.
உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படவே வேண்டாம். உன் கஷ்டம் கவலை அனைத்தையும் காணாமல் போக செய்து உனக்கு மன குளிர்ச்சியை நான் உண்டாக்குறேன். தவறு செஞ்சவங்க கண்டிப்பாக தண்டனையை அனுபவிச்சதான் தீருவாங்க. அதே போல் உனக்கு கஷ்டப்படுத்தினவங்களுக்கும் உனக்கு காயத்தை கொடுத்தவர்களுக்கும் கூட நான் கண்டிப்பாக தண்டனையை கொடுப்பேன். இந்த முருகனை நம்பும் உனக்கு பாதுகாவலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தரப்போகிறேன். என் அன்பு பிள்ளையாக நீ என்னையே வணங்கிக்கிட்டு நம்பிக்கையோட அமைதியாக பொறுமையாக இருந்தாலும் வேணும்னே ஒரு சிலர் உன் பொறுமையை சோதிக்கிற வகையில் உன்னை கோபப்படுத்துகிறாங்க, எரிச்சலடைய வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்காம உன்னையே குற்றம் சொல்லக்கூடிய மனிதர்களையும் ஓ மேலே பழி போட்டு உன்னை குறை சொல்லும் மனிதர்களையும் நீ கண்டுக்க வேண்டாம். நிச்சயமா நீ தான் ஜெயிக்க போற. இந்த அப்பன் முருகன் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே நீ உன் வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு கஷ்டப்பட்டுட்ட. இனிமேலும் எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படாமல் எதுக்காகவும் காத்திருக்க அவசியமே இல்லாமல் நானே வந்து உனக்கான வேலைகளை எல்லாம் முடிச்சு கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை செய்ய உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எந்த விரக்தியும் குழப்பமும் உனக்கு வேண்டாம். தனிமையில் நீ இருப்பதாக நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நான் உனக்கு துணையாக உன் பக்கத்திலே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் நல்ல மனசுக்கும் அன்புக்கும் உன் பக்திக்கும் பாசத்துக்கும் சேர்த்தே நான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பேன். எல்லாரிடமும் அன்பாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. அந்த அன்பை நீ எந்த அளவுக்கு கொடுக்குற, அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறங்கிறது தான் முக்கியம். எல்லாருக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிக முன்னுரிமையும் கொடுத்தீன்னா அவங்க எல்லாம் சுலபமாக உன் மனசை கஷ்டப்படுத்தும் விதத்தில் எதையாவது பேசிடுவாங்க. அன்போ நம்பிக்கையோ நீ அளவோடு கொடுத்தீன்னா நீயும் நல்லா இருப்ப, உன் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் நானே உன் வீட்டுக்கு தேடி வந்து விட்டேன் அல்லவா. இனி எல்லாமே மிக அழகாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடந்தே